உட்கார்வோம். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷத்தின் நடுவில் வந்து நிற்கிற காலவேள சர்வ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த கடந்த 6 மாதம் 6ஆம் மாதத்தின் இந்த 15ஆவது நாளில் இந்த காலங்களை சொந்த ஜீவனோட சுகத்தின் பலத்தோடு ஆரோக்கியத்தில் நிற்கும்படியாக உங்களோட பேசும்படியாக என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த காலங்களை வழியாவடியும் சர்வமான நாமத்தினாலே வார்த்தை தெரிந்து வருகிறோம். சர்வாண்டவர் இந்த வருஷத்தின் நடுவில் கூட இந்த ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தோடு நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்தோடு கூட இருப்பாராக. இந்த காலங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பது பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதிகாரியுடைய சமூகத்தில் காத்திருப்பது அதுக்குரிய அதை விவரிக்க முடியாது. அதிகாலை தேடுவது எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய இன்பம். அது பக்தர் சொல்லுகிறார், அதிகாலைகள அவளை தேடும்போது அவளை கண்டுக்கொள்ளும். இந்த காலங்களில் ஒரு வசனம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது பார்த்தீங்களா? சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்துல நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாம, 6ஆம் மாதத்துல இந்த நடு வருஷத்துக்கு நிற்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். 2ஆம் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படும் கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் என்ன செய்யல. இந்த காலவேள ஆராதிக்க வந்திருக்கிற உங்களையும் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளும் நம்முடைய கிராமத்து ஜனங்கள் சடல் ஆண்டவர் நீங்க செய்த பாவத்தையும் நான் செய்த பாவத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறாரா? பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி பாவம் இருந்த உலகத்துல அநேக முறை பாவத்தில் விழுந்து எந்திரிச்சிருக்கோம் பாருங்க. ஆனா நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக செய்யல, தண்டனை கொடுக்கிற இந்த கால வேலை சமூகத்தில் காத்திருக்க நீங்களும் என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதனால நம்முடைய பாவங்களை தக்கதாக அவர் நமக்கு செய்யறன்னா நம்முடைய பாவத்தை செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார். அதை நினைக்கவே இல்லை. ஏன்? அவருடைய கிருபை உங்க மேல என் மேலையும் இருந்ததுனால நம்மளை அளவில்லாமல் அனுபவித்ததுனால, உங்களை எப்படி அதிகமா நேசித்ததுனால நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யணும். அந்த காலவேள அப்படி சமூகத்தை காத்துற பிள்ளைகள், என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற போது ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுது, மன்னித்து போனவர்களும் மௌனத்தடிகளும் தேவனை தேடலாம். நன்றி சொல்ல மாட்டாங்க. அப்ப மரித்தவர்கள் மத்தியில் நம்ம இல்லை, ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவங்க நடு வருஷத்துல உங்களுக்கு எனக்கு ஜீவனோட சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தோடு நிற்கும்படியாக என்ன செஞ்சிருக்காங்களா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு மன்னித்தது போல இந்த காலவேளை நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் நாம் யாராவது குற்றம் செஞ்சிருப்போம் என்றால், நமக்கு விட யாரும் தீங்கு செய்திருப்போம் என்றால், இந்த காலவேளை முதலாவது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிக்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய பாவங்கள் மன்னித்தது போல நாமளும் ஒருவருக்கு ஒருவர் விஷயமா மன்னிக்கிறவர்களாக அந்த காலவேளை உங்க ஒருவருக்கு பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கடலை கொடுத்து நான் பாவங்களை மன்னிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஏன்னா ஆண்டவர் உங்களை என்னையும் மன்னித்திருக்கிறார். உங்களை என்ன அதிகமா நேசித்தபடியா இந்த காலங்களை படுத்திருந்தே சத்தத்தை கேட்டுதான் சரி, என் சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு சரி
இந்த காலத்தில் ஆண்டு உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை பாராதபடி அக்கறை இல்லாதபடி அவருடைய கிருபை நம்ம அளவில்லாம இருந்ததுனால நாமல் ஒருவருக்கு ஒருவர் ஜீவன் இருக்கலாம். மன்னிச்சிருக்கேன். ஏன்னா அவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். இந்த காலவேளை உலகத்தில் ஆழத்துக்கு யாருக்கு யார் மேலையாவது கசப்பு, பொறாமை, பெருமை, குரோதங்கள், விரோதங்கள் காணப்படும் காணப்படுத்த காலவேளை உங்க எண்ணங்கள் மன்னிச்சிருக்காங்க. உங்க இருதயத்தில் இருந்து மன்னிச்சிருக்க. மன்னிப்பு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். நீங்க மன்னிக்காவிட்ட வச்சுங்களேன், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும், உங்களை உழுக்கிக்கிட்டு இருக்கும். ஆகையால் ஆண்டவர் உங்க பாவத்தை ஞாபகத்தை மன்னித்தது போல நாம் ஒருவருக்கு ஒரு குறைகளை குற்றம் விழுதலை நாம் மன்னிப்போம் என்றால் தேவனுடைய அன்பு உங்க மேலே அளவில்லாமல் காணப்படும். இந்த காலவில் ஒரு சமூகத்தில் காத்திர பிள்ளைகளுக்கும் கேட்கிற சந்தைகளுக்கும் சற்று நேரம் தியானத்தோடு கருத பகுதி வாசிக்கிறோம். ஆபத்து புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுது. ஆபத்து தீர்க்கதரிசி சிகாயில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்த நான் கேட்டு எனக்கு பயம் உண்டாயிட்டு. கர்த்தாவே, வருஷம் நடுவில் இப்படி கிரிய உறுப்பியும் வருஷம் நடுவில் அது விளங்க பண்ணும். கோபித்தாலும் இறக்கத்தை நினைத்தது. அல்லையா, 4 மாதம் நம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். ஒரு வருஷம் சொல்ற மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், தேவன் எழுதத்தை பார்க்கிறான். அண்டவரே, நாம் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடா இருந்திருக்கான். நாம் கடந்து வந்த வழிகள் முற்கள் நடந்ததா இருக்குது. அநேகவர் நடக்க முடியாமல் இருந்திருக்கிறான். ஆனாலும் அப்பா, இந்த 6 மாதம் எல்லா முற்களையும் தாண்டி, எல்லா கடந்த பாதை தாண்டி சங்கீதத்துல 90ஆம் அதிகாரம் மோசே சங்கீதத்தில் அவர் எப்படி தேவனுடைய சமூகத்தை கெஞ்சுறார் பாருங்க. சங்கீத புத்தகம், எங்கள் நாட்களெல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதை போல எங்கள் வருஷங்களை மறைத்து போகிறோம் சொல்றாரு. எங்கள் நாட்கள் கோபத்தில் போய்விட்டேன்னா என்னுடைய கிரியைகள் ஆண்டவரே பொல்லாப்பாய் காணப்பட்டதா. எங்க கிரியைகளை, எங்க செய்களை பிரியம்னா தன்னை நேர்மையாக செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் என்ன சொல்றாரு பாருங்க, எங்கள் ஆயுசுல 70 வருஷம், பலத்து மீது 80 வருஷம் இருந்தாலும் அது மென்மையானது, வருத்தமும் சஞ்சலமாமே அசைக்கிரமா கடந்து போடுது. நாங்களும் பறந்து போகிறோம். உங்களுடைய கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் ஒரு உட்கத்தையும் அறிந்து கொள்வன் யார்? பரிமளா சொல்லுது, கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாய் இருப்பேன் உமது அடியேற்காக. எங்கள் கிரிய நிமித்தம் ஆண்டவர் எதுவரைக்கும் கோபமாய் இருப்பேன், எங்களை இறக்கம் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அம்மையா சொல்ல அந்த 15 வசனம், தேவரே எங்களை சிறுமப்படுத்த நாட்களுக்கும் நாம் திரும்பத்த கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும் என்று சொல்லப்படுகிறது. 16 சொல்வது, கீழேயும் ஊழியக்காரர்கள் மகிழ்ச்சியோட பிள்ளைகளுக்கும் விளங்குவதா. நாங்கள் திரும்பத்த கண்ட வருஷங்களுக்கும் நாங்கள் வேர்த்த கண்ட நாட்களுக்கும் சரியாய மகிழ்ச்சியா. 4 மாதம் நம்முடைய கீழ்நிலைக்கும் சல்லாண்டு உங்க மேலே கோபப்பட்டாலும் அவர் இறக்கம் செய்கிற ஆண்டவர் எப்பொழுது அவருடைய சமத்தலை தாழ்த்தும் போது, அலோகிக்கப்படும் போது, நம்முடைய கீழ்விட்ட மனஸ்தாபப்படும் போது சிவத்திறமையா சொல்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் தேவனை எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களும் நம்ம திரும்பத்த கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சியா. இந்த வருஷத்தின் நடுவில் வந்து இருக்கிறோம். 4 மாதங்கள் வெளியிட்டு ஆண்டவர் இன்னும் மீதியான மாதங்கள் வரும். இந்த வருஷம் முழுவதும் சர்வாண்டவர் உங்களை நடத்தும்படியாக, நம்முடைய கிரியைக்கு பிரியமாக இருக்கும்படியாக இந்த காலையில் ஒரு சமூகத்தில் காத்த பிள்ளைகள் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருப்படி கண்கள் மூடி அப்படி கத்தனை தாழ்த்தி பண்ணிக்கோமா. இந்தபடி எங்க சிறுமைப்படுத்த நாட்கள், எங்க திரும்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாய் மகிழ்ச்சியா. 6 மாதம் நம் கடந்த பாதைகள் நமக்கு
சோர்வாக பலற்று போயிருக்கலாம், வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். 4ஆம் மாதத்தின் இந்த 15ஆவது நாள்ல ஆண்டவரே, 4 மாதம் அப்ப எங்களை சின்னப்படுத்த நாட்களுக்கும் எங்கள் திரும்பத்தை கண்ட மாதங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக சொல்லி வழி கட்டளை தாழ்த்தி பண்ணிக்கலாம். வானசிங்காசனம் முதல் வீட்டில் இருந்து பூமி மேலே கண்ணோக்கமாய் கொண்டே சராஜாதிராஜனே, நீதி சூரிய சமாதானத்தின் தேவனே, இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நடு வருஷத்துல உடைய சமூகத்தில் நினைக்கும்படியாக உனக்கு நன்மை எடுக்கக்கூடிய கேள்விக்காரன் நன்றி அப்பா. கலர்கள் ஆண்டவரே, எங்க மேல கோவித்தாங்க இடத்துல வாழ்க்கை சொன்னது போல அப்போ சமர்ப்பன் சொல்லுகிறார், எங்க நம்ம திரும்பத்தை கண்ட மாதங்களுக்கு நம்ம 25 வருஷம் சரியாய் மகிழ்ச்சியாக சொன்னப்பா. இந்த 6 மாதங்கள் பிள்ளைகள் எங்க கிராமத்துல ஒவ்வொரு ஜனங்களேப்பா நீ வழியெடுத்த விதமான ரட்சணமானதப்பா. எல்லாத்தையும் எங்க நான் சமூகங்களுக்கு ஆபத்து கொடுத்து நோய்க்கு வியாதிக்கும் எங்க துஷ்ட பிள்ளைகளை கிராமத்து ஜனங்களேப்பா நீ பாதுகாத்து வந்ததுக்காக சோதரப்பா. நீங்கள் இப்ப நடக்க முடியாம தவித்துக் கொண்டிருந்த போதுலப்பா தகப்பனே உடைய பாதுகாக்கணுமப்பா. எங்களோடு கூட விளையாட்டு பாதத்தை காசுக்காக சோதரமாட்டது. இந்த வருஷத்துக்கு நடுவில்ப்பா எங்க துஷ்ட பிள்ளைகளை எங்க கிராமத்து ஜனங்களுடைய கருத்தார் பண்ணிக்கிறோம். எப்போதுடைய சமூகத்திலிருந்து இந்த நாள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த நாள் முழுவதும் அவருடைய கருத்தை முன்னோடி படுத்துக்கிறோம். எங்க திருச்செந்தூர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கிராமத்தில் ஒவ்வொரு ஜனங்களுடைய கருத்தார் பண்ணிக்கிறப்பா. இந்த 6 மாதப்பா எங்களை கடந்து எங்க சுமந்து வந்து ஆண்டவரப்பா, ஒரு தாய் தன் பிள்ளை சுமப்பது போலப்பா தன் பிள்ளைகளை சுமந்து வந்தப்பா, சுமந்து வந்து ஆண்டவரப்பா. மீதிய வருஷம் முழுவதும் மாதம் முழுவதும் அப்பா, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எங்க திருச்செந்தூர் பிள்ளைகளோடு கிராமத்து ஜனங்களோடு கூட இருக்க முடியாது. சமூகத்திலிருந்து இந்த நாள் ஆரம்பிக்கப்படும். நீங்க பிரசுத்தமா இருக்கிற போல நாங்களும் எங்க நடக்கிற செய்கிற பேச்சு பார்வையில் எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாம் நீங்க பிரசுத்தமாய் காணப்பட வேண்டும் செய்யப்பா. தகப்பனே, எங்க பாவங்களை தக்கதாக செய்யலப்பா, எங்க அக்கிரமத்தக்க செய்யலப்பா, எங்க அன்பு வைத்து கிருபை வைத்து இறக்கம் பார்த்தது போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர்ப்பா மன்னித்து அப்ப ஒருவருக்கு ஒரு அன்பில் ஐக்கியத்தை சமாதான வாழைகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, கிருபை செய்யலாம். சமுத்திரம் நாளாமிக்கப்படும். இந்த நாள் முழுவதும் அப்ப எங்களோடு கூட இருக்க முடியாது. இதனால எங்க திருச்செந்தூர் பிள்ளைகள் கிராமத்து ஜனங்கள் செய்யப்படும் வேலைகள் எடுக்க முயற்சிகள் பிரயாணத்தில் கூட இருக்க முடியாது. உலகத்தில் பாவத்தில் இருந்த உலகத்துல சத்துவான எப்படி உலகப்பட்ட உலகத்துல தகப்பனே தப்பட்டா எங்க திருச்செந்தூர் பிள்ளைகள் கிராமத்தோடு ஜனங்களை மொழிபெயர்க்க முடியாது. இந்த நாள்ல சிவகத்தில் பலத்தில் பிள்ளைகளாக ஜெபிக்கிறப்பா. எப்படி இவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறதோ இப்படி இருக்கிற பலர்கள் சுகங்கள் வியாதிகள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் நீக்கி போட்டு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை சமாதானம் பண்ண முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த நாளேப்பா நாங்கள் செய்கிற வேலைகள் எடுக்க முயற்சி பிரயாசம் எல்லாருக்கும் சரி வேலை செய்ய முடியாது சுகத்தை வேலை ஆரம்பிக்கப்படுங்கப்பா. கை பிரயாச தாசத்தை உறுதிப்படுத்தும் எங்கள் தேவையில்லாத சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த நாளே தேவை நிமித்தம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்பா காரியெல்லாம் அர்ப்பணிக்கிறப்பா. விலக்கி பார்த்த கண்கள் இருக்கப்பட்டு போனதில்லப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் தேவத்தில் விலக்கி பார்க்கத்தை கேட்டு செய்கிறோம். புரியாத தேவை இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கிராம ஜனங்களோடு கூட இல்லப்பா. ஏழுடைய சமூகத்தில் வந்து துதிக்க நன்றிகளுக்கு ஆராதிக்க கேட்டு செய்கிறோம். அது தேவை புரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கால் எங்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு நாம் மன்னித்தது போல நாம் செய்த குற்றம் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படலாம். தீவிர நிகழ்ச்சிக்கு பலம் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு விடுவீர்களே. என் ஆத்மாவே சோஸ்திரி, என் முழுவதுமே சோஸ்திரி, என் ஆத்மாவே சகல நன்மையும் வருவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சொல்லுவாங்க.